திருப்பாச்சிக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஹெல்பிங் மைண்டு உண்டு. ஓகே. நிறைய இடத்துல நானே பார்த்துருக்கேன். ம். திருப்பாச்சி டயத்துல பார்த்தா, தமிழ்நாட்டுல எல்லா ஏரியாவுக்கும் ஏழை மக்களுக்கு அது மாணவர் இருக்காங்கல்ல, ம். அவங்க நோட் புக் அனுப்புவார். நோட்டு புத்தகம். நோட் புக் ஆமா. இலவச நோட் புக்லாம் அனுப்புவார். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு ஆமா, முன்னாடி. 25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க அதெல்லாம். ஓகே. ஆமா. அதில அது அப்போ நிறைய அ சக கலைஞர்களுக்கு ம். நிறைய ஹெல்பிங் மைண்ட் உள்ளது. சூப்பர். நானே பார்த்து நிறைய பேருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு. ம். ஏன்னா சில ஆட்டோ போகும்போது அப்போ சொல்லுவாங்க அவங்க. ம். ஆமா. சார் இது வந்து விஜய் சார் வாங்கி கொடுத்தவம்பாங்க. ம். அதில நம்மளுக்கு வியப்பா இருக்கும். அது கண்டிப்பா. அது விளம்பரம் இல்லாம வெளிய தெரியாம நிறைய பண்ணியிருக்காரு. ஆட்டோ இவரே ஓனா வாங்கி வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு தடவ எப்படின்னா நான் வந்து நீலாங்கர்ல இருந்தேன். சரிங்க சார். ம். இவர் வந்து இவரும் நீலாங்கர்ல விஜய் சார் வீடும். ம். நான் நீலாங்கர்ல இருந்தேன். ஆமா சார். அப்போ காலையில காலிங் பெல் அடிச்சு திறந்து பார்த்தா ஒரு புது ஆட்டோ மாடல்லாம் போட்டு ம். புதுசா இருந்துச்சு. ம். எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம என்னடா ஆட்டோன்னு சொல்லலையே வந்திருக்கே அப்படின்னா, ம். அப்போ அவங்க சொன்னாங்க, சார் வந்து விஜய் சார் வாங்கி கொடுத்த ஆட்டோ அது. ஃபர்ஸ்ட் இப்போ தான் வீடியோ எடுக்கிறோம். நீங்கள் விஜய் சார் வச்சு படம் பண்ண டைரக்டர். உங்களை ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும். ஓ! ஆமாம். ஃபஸ்ட்டு சவாரி ம். நீங்கள் ஏறணும் சார். உங்களை வச்சு ஒரு ரவுண்டு போயிட்டு வரணும் சார் அப்படின்னாங்க. அது நமக்கல்ல, விஜய் வச்சு படம் பண்ண ஒரு இயக்குனருக்காக அது வந்து மரியாதை. அப்போ நிறைய பார்த்துக்கோங்கள, ம். சில நடிகரோட ஸ்டிக்கர் வெளியே பின்னாடி ஒட்டுவாங்க. ஆமா சார். அப்போ கேட்டேன், ம். விஜய் சார் வாங்கிட்டு விஜய் ஸ்டிக்கர்லாம் ஒன்று ஒட்டலான்ட்டு. ம். சார் அவர் போட்ட முதல் கண்டிஷனர் தான். ஓ! விஜய் சார் கண்டிஷன் போட்டிருக்காரு. போட்டிருக்காரு. ஸ்டிக்கர் எதுவுமே என் ஸ்டிக்கர்லாம் ஒட்டக்கூடாது, ம். ஒழுங்கா சம்பாதிக்க பாரு ம். அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டு வாங்கி கொடுத்துருக்காரு. ம். அப்போ அது விளம்பரத்தை விரும்பல. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு.